வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் வெளிப்புற சிகிச்சைக்கு அனுமதி. கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருந்த சிகிச்சை மீண்டும் தொடங்கியது. புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் நேரடி தேர்வுக்கு எதிர்ப்பு. ஆன்லைனில் தேர்வு நடத்த வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சியினர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். பெகாசஸ் ஊழலில் பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தல். நடிகர் விஜயுடன் புதுச்சேரி முதலமைச்சர் சென்னையில் சந்திப்பு. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனாவால் வெளிப்புற சிகிச்சை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் வெளிப்புற சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் கடந்த ஜனவரி முதல் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்ததால் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதனால் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் நேரடி சிகிச்சை மூடப்பட்டது. இணைய வழியில் முன்பதிவு செய்யும் தினசரி 50 பேருக்கு மட்டும் சிகிச்சைக்காக அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது தொற்று குறைந்துள்ளதால் மீண்டும் வரும் திங்கள் முதல் வெளிப்புற சிகிச்சை அனுமதிக்கப்படுகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் முன்பதிவின்றி நேரடியாக நோயாளிகள் வரலாம் என்று ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் அறிவித்துள்ளார். காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஆன்லைன் தேர்வு நடத்த கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் உள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக கல்லூரிகள் சரியாக இயங்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தேர்வினை ஆன்லைன் மூலம் நடத்த கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பாக மாணவர்கள் போராட்டத்தை கருத்தில் கொண்டு தேர்வினை ஆன்லைனில் நடத்தப்படும் என அறிவித்தனர். தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எடுக்கலாமா? பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் செல்போன் உரையாடல்களை ஒட்டு கேட்ட ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி உடனடியாக பதவி விலக கோரியும் புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சியினர் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அரசு மக்களிட உரிமைகளை பறிப்பதற்கும் அதேபோல தனிமனித சுதந்திரத்தை தலையிடுவதற்கும் எந்த செயலையும் செய்யும் என்று இது மீறும் என்று இது நிரூபித்துள்ளது. ஆகவே அரசியலமைப்பில் வழங்கியுள்ள தனி மனித சுதந்திரமான ஆர்டிகல் 21 மற்றும் ஐநா சபையின் மூலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகளை இந்த மோடி தலைமையிலான அரசு மீறியுள்ளது என்பது பட்டப்பரிவர்த்தனமாக தெரிய வருகிறது என்பதால் ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று புதுச்சேரி மாநிலம் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிரபல நடிகர் விஜயை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சென்னையில் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். இதையொட்டி ரங்கசாமியை சந்திக்க நடிகர் விஜய் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நடிகர் விஜய் புதுவைக்கு வந்தால் அவரது ரசிகர்கள் அதிகம் வருவார்கள். இதனால் கொரோனா சூழலில் இந்த சந்திப்பை ரங்கசாமி விரும்பவில்லை என்று தெரிகிறது. இதனால் சென்னைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் அங்கு வைத்து நடிகர் விஜயை சந்திப்பதாக ரங்கசாமி தெரிவித்திருந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன.
இந்த நிலையில் சென்னையில் நடந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று அங்கு சென்றார். திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் வீட்டிற்கு ரங்கசாமி திடீரென சென்றார். அங்கு விஜயை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது படப்பிடிப்புக்கு புதுச்சேரி சிறந்த இடம், பிரெஞ்சு கட்டிடக்கலைகள், நேரான அழகிய சாலைகள் உள்ளன, அங்குள்ள மக்களும் நல்ல ஆதரவு தருகின்றனர். எனவே ஏராளமான திரைப்படங்கள் புதுவையில் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்பொழுது அரசால் படப்பிடிப்புக்கு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு திரைப்படங்கள் எடுக்க சிரமமாக உள்ளது. எனவே கட்டணத்தை அரசு குறைக்க வேண்டும். புதுவையில் திரைப்பட கல்லூரி ஒன்றை அரசு சார்பில் தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நடிகர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அரசியலில் குதிக்க நடிகர் விஜய் ஆயத்தமாகி வரும் நிலையில் அது குறித்து ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என்றும் பரபரப்பாக பேச்சு அடிபடுகிறது. இந்த சந்திப்புக்கு பின் அங்கிருந்து புறப்பட்டு நேற்றிரவு ரங்கசாமி புதுச்சேரிக்கு வந்தார். நடிகர் விஜயுடனான சந்திப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபோது சென்னை சென்ற இடத்தில் மரியாதை நிமித்தமாக நடிகர் விஜயை சந்தித்து பேசியதாக தெரிவித்தார். திருவண்டர் கோவில் பகுதியில் உள்ள பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தின் எதிரே உயர்மின் கோபுர விளக்கினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டர் கோவில் பகுதியில் உள்ள பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தின் எதிரே உயர்மின் கோபுர விளக்கினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை செய்த வியாபாரியை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது வீட்டில் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மணிகண்டனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மேற்கு பகுதி எஸ்பி ரங்கநாதன் ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதன் பேரில் ஆட்சியர் வல்லவன் கஞ்சா வியாபாரி மணிகண்டனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் உந்து நிலையத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட், SS நகர், வினித் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வினித் நகர் பகுதியில் புதிதாக ஆழ்துளை குழாய் கிணறு, குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையால் செய்து முடிக்கப்பட்டது. இப்பணிகளை புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திமுக அமைப்பாளருமான சிவா பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இதன் மூலம் சுமார் 2500 மக்கள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வீட்டில் தூங்கியிருந்த பெண்ணிடம் நைஸாக சென்று தாலி செயினை பறித்த வாலிபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அடுத்த பங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராணி. இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் செல்வராணி கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்தார். இதில் சத்தம் கேட்டு எழுந்த செல்வராணி அலறினார். உடனே குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மர்ம நபரை பிடித்து வில்லியனூர் போலீசில் ஒப்படைத்தனர். பின்பு அந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பதும், இரவு நேரத்தில் வீடு புகுந்து திருடும் பலே திருடன் என்பதும் தெரிய வந்தது. பின்பு செல்வராணி மகன் ராமஜெயம் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, LDC, UDC பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர்.
30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய VCC நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், LDC, UDC முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றிப்படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 041352357202 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டி வருகின்ற 6/2/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் சாரம் வார்டுக்கு உட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர், சாரம் மற்றும் தென்றல் நகர் ஆகிய பகுதிகளில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் தாய்மார்கள் அவரவர் வீட்டு வாசலில் கோலமிட்டு போட்டியில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 பகுதிக்கும் நடுவர்கள் சென்று கோலங்களை பார்வையிட்டு மதிப்பிடுவார்கள். 3 பகுதிக்கும் சேர்த்து முதல் பரிசாக ஒருவருக்கு 5000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 2 பேருக்கு தலா 2000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 3 பேருக்கு தலா 1000 ரூபாயும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கே. தணிகைவேல் என்கிற குமார், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், காமராஜர் நகர் தொகுதி. கோலப்போட்டி தொடர்பான விவரங்களுக்கு ஜி. புகழேந்தி 9025881160 தென்றல் நகர், எம். அன்பு 9944095399 சாரம், கே. ஹேமச்சந்திரன் 9150360128 ஞானப்பிரகாசம் நகர் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளவும். போட்டிகளில் பங்கேற்பீர், பரிசுகளை வெல்வீர். எல்லாருக்குமே சொந்தமா மனை வாங்கணும், பண்ணை இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. எல்லாரோட கனவையும் நிறைவாக்கிட்டு இருக்காங்க நம்ம GKR ரியல் எஸ்டேட் நிறுவனம். நம்ம GKR ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல மனை விற்பனை மற்றும் ஃபார்ம் லேண்ட், புதிதாக கட்டப்பட்ட வீடு விற்பனை வணிகத்துல மக்களோட நம்பிக்கையும் நன்மதிப்பையும் நம்ம GKR ரியல் எஸ்டேட்டோட பிரம்மாண்டமான புதிய உதயம் தான் GKR நகர். நம்ம GKR நகர் எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த நகர் ஒரு ஹைடெக் நகரா உருவாக போடுதான் இதோட சிறப்பு. நம்ம GKR நகர் மனைப்பிரிவு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா BDO ஆபீஸ், RTS திருமண மண்டபம் அருகில். மனைக்கு அருகாமையில் பிரசித்தி பெற்ற பஞ்சவடி கோவில், பிரத்யங்கரா காளி கோவில், சனீஸ்வரன் கோவில், ஸ்கூல்ஸ், அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஆரோவில் அமைஞ்சிருப்பது மேலும் சிறப்பாகும். மனை பிரிவிலேயே கலைநயத்தோடு கருங்கல்லாலான ஐஸ்வர்ய விநாயகர் கோயில் இருப்பது மேலும் சிறப்பாகும். செய்திகள் தொடர்கின்றது. முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருத்தேர் வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சுதந்திரபுரம் மோட்சத்தை ஒட்டி கடந்த 7ஆம் தேதி திருமணத்தோடு விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடந்தது. இதனைத் தொடர்ந்து திருத்தேர் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா வம்புப்பட்டு கிராமத்தில் நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வம்புப்பட்டு கிராமத்தில் MLAவின் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில்
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் சுந்தரம், குமரவேல், மணிகண்டன், ராமு, ஏழுமலை, கந்தன் உட்பட ஆதரவாளர்கள், கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். திண்டிவனம் கலர்ஸ் அகாடமி சார்பில் அழகுக்கலை மற்றும் சிகை அலங்காரம் குறித்த 2 நாள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை விருங்கப்பாக்கம் பகுதியில் கடந்த 8 வருடங்களாக செயல்பட்டு வரும் நடிகை சந்தோஷி பிளஸ் அகாடமி சார்பில் அழகுக்கலை மற்றும் சிகை அலங்காரம் துறையில் பன்னாட்டு பயிற்சியுடன் கூடிய வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இது பெண்களுக்காக நடத்தப்படும் பிரத்யேகமான பயிற்சி வகுப்பு ஆகும். இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு வருகின்றனர். நடிகை சந்தோஷி பிளஸ் அகாடமி மூலம் மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைல் பயிற்சி வகுப்பு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் 2 நாள் பயிற்சியாக நடைபெற்றது. இதில் திண்டிவனத்தை சேர்ந்த செல்வி நடத்தும் கலர்ஸ் அகாடமி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது. இதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இதன் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதன்முறையாக 12வது ஜூனியர் இந்தியன் ஆணழகன் போட்டி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் 12வது ஜூனியர் இந்தியன் ஆணழகன் போட்டி புதுச்சேரி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. செயலாளர் ஸ்ரீரால், துணைத் தலைவர் சாமி ரமேஷ், தமிழ்நாடு செயலாளர் அரசு, அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கர், ஐசிஎஃப் கோச் பாலா, புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சேர்மன் ரமேஷ்குமார், சீஃப் பேட்டன் ஜெகநாதன், கௌரவ தலைவர் பழனி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட ஆண்கள் தனது உடல் கட்டழகை காட்டி அசத்தினார்கள். இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தமிழக அரசு அனுப்பிய நீட் விலக்கு கோரிய மசோதாவை திருப்பி அனுப்பிய தமிழக ஆளுநரை கண்டித்து புதுச்சேரி திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறப்படும் என்று தேர்தலுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் அதற்கான வேலைகளில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதாவை தமிழக அரசு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தனர். இந்த மசோதாவை ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பினர். இதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிட கழக தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து வீரமணி கூறும் பொழுது, மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் தமிழக ஆளுநரின் செயல்பாடு அமைந்துள்ளது. அவரை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மோசமான ஒரு நிலை ஒரு காவி ராஜ்யமாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டித்தும் மற்றும் இந்த பாரதிய RSS அரசு அகண்ட பாரதம் என்ற பெயரில் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கும் எல்லா நாடுகளோடும் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து வருவதையும் கண்டித்து எங்களுடைய தமிழர் தலைவர் கி வீரமணியை அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுச்சேரியிலும் மதிமுகவின் கொள்கை சிறப்பு செயலாளர் எங்களுடன் இணைந்து வந்தியத்தேவன் அவர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து மாலை அணிவித்து இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. AKD பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி வன்னியர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் ராஜா மற்றும் பாலகிருஷ்ணன், துணிக்கடை தொழிலதிபர் மன்னாதிலிங்கம், சுரேஷ் மற்றும் தொழிலாளர் புகழ், பெட்ரோல் பங்க் உரிமையாளர் குப்புசுவாமி மற்றும் அன்பு, கலைவாணன், ஆதி மற்றும் விநாயக முருகன், ராஜ்குமார் மற்றும் ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் AKD பிரதர்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஓகே நான் வாங்கிக்கிறேன்.
புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் கேவிடெக்ஸ் எதிரே உலகத்தரம் வாய்ந்த புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பிக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைக்கிறார். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை கேவிடெக்ஸ் எதிரே புதுப்பிக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கேகேடி குரூப் ஆஃப் கம்பெனியின் மற்றும் ஒரு அங்கமான கேகேடி ஏஜென்சிஸ் பெட்ரோல் பங்க் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நாளை காலை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுப்பிக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தெற்கு மண்டல ஜெனரல் செக்ரட்டரி சண்முகப்பா, லாரி உரிமையாளர் அசோசியேஷன் குப்புசாமி, ஆடிட்டர் சுந்தரராஜ், பொன்னுசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், ரமேஷ், ஆட்டோ டயர் உரிமையாளர் பழனிவேல், இந்தியன் ஆயில் திருச்சி மண்டல நிர்வாகி ராஜேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். திறப்பு விழாவை ஒட்டி கேகேடி ஏஜென்சிஸ் பெட்ரோல் பங்க் சுத்தம் செய்யப்பட்டது. இதற்கு முன்னதாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பெட்ரோல் பங்கை பார்வையிட்டார். ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கத்தின் 2022ஆம் ஆண்டு தலைவராக ஜேசி ஜெனின் அந்துவான் சூசை பதவியேற்றுக் கொண்டார். ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கத்தின் 2022ஆம் ஆண்டு தலைவராக ஜேசி ஜெனின் அந்துவான் சூசை பதவியேற்றுக் கொண்டார். ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கத்தின் 2022ஆம் ஆண்டு தலைவர் மற்றும் ஆட்சிமன்ற குழு பதவியேற்பு விழா பிஎம்எஸ்எஸ் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. முன்னாள் தலைவர் ஜேசி பாவேந்தன் வரவேற்புரையாற்றி ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளை இயக்கத்தின் 2022ஆம் ஆண்டிற்கான தலைவர் ஜேசி ஜெனின் அந்துவான் சூசை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களும் பதவி ஏற்றனர். தலைமை விருந்தினராக ஜேசிஐ இந்தியா மண்டலம் 16இன் மண்டல தலைவர் ஜேசி அனிதா முரளி, கௌரவ விருந்தினராக மண்டலத்தின் உடனடி முன்னாள் தலைவர் ஜேசி யுவராஜ், மண்டலத்தின் துணைத் தலைவர் ஜேசி தாகிர் உஸ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்வில் அனைத்து ஜேசிஐ உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிறைவாக செயலாளர் ஜேசி சரப்தா சிவபாலன் நன்றி கூறினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் போட்டியிட திமுகவின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுக்கும் வருகிற 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதில் திமுக சார்பில் நேற்று முன்தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி உட்பட திமுகவிற்கு 15 வார்டுகளும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 வார்டுகளும், காங்கிரஸ் கட்சிக்கு 1 வார்டும் ஒதுக்கப்பட்ட நிலையில் 18 வேட்பாளர்களும் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுந்தரராஜன் அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் திமுக ஒன்றிய செயலாளர் மேற்கு முத்துசாமி, கிழக்கு ராமலிங்கம், ஒன்றிய பொருளாளர் சண்முகம், பூக்கடை செந்தில், ஒன்றிய அவைத்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் கூட்டணி கட்சியினர், காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, மாவட்ட செயலாளர்கள் கரோலின், அண்ணாதுரை, ஷானுபாய், வட்டார தலைவர் சங்கர், நகர தலைவர் அன்வர், விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல், ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் மெய் இளந்தமிழன், மாநில நிர்வாகி அந்தோணி சிங், நகர செயலாளர் நாகராஜன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆற்றல் அரசு மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக ஒன்றிய நகர இளைஞர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நடக்கவிருக்கும் முதல் பேரூராட்சி தேர்தல் திமுக கூட்டணி கட்சிகளோடு இந்த தேர்தலை சந்திக்கிறது. பெண்ணாடம் பேரூராட்சி தேர்தலில் மொத்தம் 15 வார்டுகளை கொண்டது. திமுக 12, விடுதலை சிறுத்தைகள் 1, காங்கிரஸ் 1, கம்யூனிஸ்ட் 1 வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளான நேற்று திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் திமுக நகர செயலாளர் குமரவேல் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தொரப்பாடி பேரூராட்சி 6வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நகர அதிமுக செயலாளரும் வேட்பாளருமான கனகராஜ் கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் அலுவலர் ஜெயச்சந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் வெளிப்புற சிகிச்சைக்கு அனுமதி. கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருந்த சிகிச்சை மீண்டும் தொடங்கியது. புதுச்சேரி காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் நேரடி தேர்வுக்கு எதிர்ப்பு. ஆன்லைனில் தேர்வு நடத்த வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம்.
கட்சியினர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். பெகாசஸ் ஊழலில் பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தல். நடிகர் விஜயுடன் புதுச்சேரி முதலமைச்சர் சென்னையில் சந்திப்பு. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியலில் பரபரப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.